Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். குட் ஈவினிங் கைஸ். ஸோ அதான் கைஸ், நீங்கள் யாராக இருந்தால் மியூட் பண்ணீங்க. ஓகே, குட் ஈவினிங். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீக் எதிர்பார்த்த மாதிரியே அந்த நான் வேரியஸ் தான் எதிர்பார்த்திருந்தேன், முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால் தான் இந்த நியூஸை பேஸ் பண்ணி கேப் டவுன் ஆச்சு. அகைன் நான் காலையில் வரும்போது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஹையர் ஐ மார்க் பண்ணிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு. நான் 15 மினிட்ஸ்லேயே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு. அப்புறம் அந்த ஐபிலோலாம் மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எப்படி ஆச்சுன்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஐக்கு மேலே போச்சு. ஓகேவா, ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே பாருங்கள். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்விங்னு வச்சுப்போம். இது புல் பேக் ஆகி திரும்பி போச்சு. இப்போ இது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரியா, இந்த பிரேக் டவுனில் ஆக்சுவலாக ரீடெஸ்ட் ஆகணும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம சரி இதில் ரீடெஸ்ட் ஆகணும். இப்போ இந்த ரீடெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இதுக்கு ஃபிப்னாசி போட்டிங்கன்னா கரெக்டாக 0.618 வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் தான் ட்ரெண்ட் ரிவர்சலில் இருக்குது. லோவர் டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆகி ஆனால் லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து சின்ன ரிவர்சல் கொடுத்துருக்கு பையின்ற மாதிரி. பட் ஆனால் நான் எப்பவுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மைண்டில் வச்சிருக்கிறதுனால நான் பொசிஷன் வந்து ஸ்லைட்டாக பீரிஷாக வச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் திரும்பி இன்றைக்கும் வர ஒரு நியூஸ் இருக்குது. அதனால் அது என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த பிளாக்கேடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காருல்ல. ஸோ இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நம்ம டைமுக்கு வந்து அது நடக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியாது. நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் லீவ் வேறு. ஸோ அதனால் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இப்போ வியூவா இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலில் தான் இருக்குது. ஓகேவா, அதாவது அந்த சேனலுக்குள்ளேயே தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அகேன் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸில் எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா போய் அதுக்கப்புறத்து அது டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி ரெண்டாக வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து புல் பேக் ஆயிருக்கு. ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் இந்த லெவல் உடையாத வரைக்கும் நான் வந்து புல்லிஷாக மாற மாட்டேன், பெருசாக புல்லிஷாக மாற மாட்டேன். பட் அகைன் நான் பீரிஸ் வச்சிருக்கேன். பட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் அதில் இங்கேருந்தே பீரிஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இந்த இடத்துலேருந்தே பீரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் நோட்லேயே தான் சொன்னேன், நான் கேப் டவுன் ஆனதுனால எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல. வேணும்னா அந்த புல் பேக்கில் நல்ல ரெசிஸ்டன்ஸ் வரும்போது வேணா பொசிஷன் ஆட் பண்ணுவேன், இல்லைனா வந்து கம்முன்னு ஜஸ்ட் வெயிட் தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அது இல்லாமல் இப்போ கமிங் பேக் டு லோவர் டைம் ஃப்ரேம். இப்போ லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து இது ஸ்லைட்டாக வந்து ஹைரை ஃபார்ம் ஆரம்பிச்சிச்சு. சரியா, கீழே போச்சு, லோ வந்துச்சு, திரும்பி ஹைரை ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த லெவல் தான் வந்து கீ லெவலாக இருக்கும். இப்போ ஒரு வேளை வந்து இந்த புல் பேக்கை ஓகேவா ஃபிபனாசியில் வெயிட் பண்ணி செல் பண்ணுறவங்களா இருந்தால் இங்கே செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ இந்த 5 மினிட்ஸில் இது பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ செல் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ அதனால் அது கொஞ்சம் க்ளீனாக வச்சுங்க. நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கேப் தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. மோஸ்ட் ப்ராப்ளி பாசிட்டிவ் நடக்காது. ஏன்னா பாசிட்டிவ் நடந்திருந்தால் வீக்கெண்டில் அந்த இஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, பீஸ் டாக்கு அங்கேயே முடிஞ்சிருக்கணும். அது எதுவும் முடிகிற மாதிரியே தெரில. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பொறுமையாக இது வரும். இது உடஞ்சி நம்ம ஆல்ரெடி போட்டுச்சுனால ஸோ இந்த இடத்து வரைக்கும் வரும் மேக்ஸிமம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இது வரைக்கும் வந்து தாங்கணும். இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, பழைய லோலாம் உடஞ்சிரும். 21,700 21,400 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த லோ உடஞ்சிச்சுன்னா. ஸோ கமிங் பேக் டு தான் வியூவா பார்த்தீங்கன்னா இதான். மிச்சபடி பார்த்தீங்கன்னா ஐடி டவுனு, FMCG டவுனு, விக்ஸ் வந்து அப்பு. ஓகேவா, பேங்க் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. அதான் இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஏன் மேலே வந்துச்சுன்றது எனக்கும் தெரியல. பட் ஆனால் அதான் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால கூட அது அழகாக பொறுமையாக மேலே வந்து கரெக்டாக வந்து அதான் கரெக்டான ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேஸில் க்ளோஸ் ஆகிருக்கீங்க. சார்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேப்பு. ஓகேவா, ஏற்கனவே ஒரு பெரிய கேப்பு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து நிற்கிது மார்க்கெட்டு. இது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரம்ப் ட்ராரிஃப் அப்போ ஒரு கேப் ஆச்சு பார்த்தீங்களா, அப்பயும் இதே செட்டப் தான் ஆச்சு. நல்ல கேப் ஆச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு, அப்புறம் பொறுமையாக கேப் டவுன் ஆச்சு, திரும்பி மேலே போச்சு, அப்புறம் பொறுமையாக தான் கீழே வந்துச்சு. என்னென்னோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா நியூஸ் பேஸ்டுன்றதுனால இந்த கேப்ஸ் பெருசாக சஸ்டைன் ஆகாதுன்றது தான் எனக்கு தோணுது. பட் அகைன் நீங்கள் லோ டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா இதுக்கு கீழே செல் பண்ணுவீங்க, இல்லைனா வெயிட் பண்ணுங்க பொறுமையாக வந்து. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸில் ட்ரெண்டு செல் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக இங்கேருந்தே செல்லு தான் வச்சிருக்கேன். இப்போ 15 மினிட்ஸ் பிரேக் டவுன் ஆனதுனால எனக்கு இந்த ரைஸ் வந்து பெருசாக ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த ஹை உடையாத வரைக்கும் நான் வந்து அதை இந்த பீரிஷ்னஸ் வந்து விட மாட்டேன். பட் ஆனால் தான் லைட்டாக மேலே போனதுனால ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதான் நாளைக்கு லீவுன்றதுனால என்ன நடக்கும்னு தெரியல, நம்ம பொறுமையாக பார்க்கலாம். அகைன் கமிங் பேக் டு பொசிஷன்ஸு. பொசிஷன்ஸாக பார்க்கும்போது நான் எப்பவுமே ஒரு ஃபஸ்ட்டு காட்டுவோம்ல அந்த அக்கௌண்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை நம்ம எப்பவுமே காட்டுறது இதுலேயும் நான் பொறுமையாக தான் பொசிஷன் பில் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 63 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பொசிஷனாக பார்க்கும்போது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. அதே பொசிஷன் தான். ஆர்டராக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக நான் இதில் ரொம்பலாம் எதுவும் பண்ணல. மொத்தமே இவ்வளோ தான். கேப் டவுனுக்கும் சரி, மேலே மூவ் ஆனதுக்கும் சரி, இவ்வளோ தான் ஆர்டரு. அது பொசிஷனாக பார்க்கும்போது நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஏற்கனவே வந்து
நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். திரும்பி அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. இதில் இருக்க பொசிஷன்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஸோ இந்த பொசிஷன் ஒன்று இருக்குது, சி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, அது லாஸ்ட் டைமே சொன்னேன். ஸோ உள்ளே பை பண்ணி வெளில செல் பண்ணியிருக்கிறதுன்னு. ஸோ இப்போ செல் வந்திருக்கிறதுனால எனக்கு இந்த லெவல் வர வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, வந்து பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியது தான். முன்னாடி நான் இதே மாதிரி ஏறும்போதும் சொன்னேன், இதே பொசிஷன் காமிச்சு தான் சொன்னேன். அதே மாதிரி பி ரேஷியோ ஒன்று வச்சுருந்தேன், கேலண்டர் மாதிரி. அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ கீழே வந்தாலும் சரி, மேலே வந்தாலும் சரி. இப்போ 2 படி இப்போ மேலே போச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து பொறுமையாக வெயிட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. பிளாங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த பொசிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜூனில் ஒரு ஸ்டாடில் வச்சுருந்தேன்னு சொன்னேன் ஓகேங்களா. திரும்பி அது ஸ்க்ரீன் வியூ ஆகல சார். ஸ்க்ரீன் ஆகலையா? ஒரு நிமிஷம். இப்போ அதா எஸ் சார். இந்த பொசிஷன் ஜூன் ஸ்டாடில் ஒன்று வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அது நேற்று மேலே போகும்போதும் வந்து கொஞ்சம் லாஸ் இருந்துச்சு. இப்போ அது ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆயிடுச்சு. 26 ரூபா வந்துச்சு, அதுவும் ரிகவர் ஆயிடுச்சு மேஜராக வந்து. அப்புறம் 21 வந்து மைல்டு புல்லிஷ். ஸோ இந்த புல்லிஷ் வந்து பொசிஷன் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், இதுவும் அதே மாதிரி தான். மைல்டு புல்லிஷ்னா அர்த்தம்னா ரொம்ப மேலே போச்சுன்னா லாஸ் வரும், கீழே வந்தாலும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரும்ன்றது தான் நான் அந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் இதில் இருக்க பொசிஷன்ஸு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. என்னோட இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா இனி தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பெரிஸ்னஸ் பொசிஷன் எடுத்தேன், அதனால் மேலே வந்ததுனால ஸ்லைட்டாக நெகட்டிவில் இருக்குது. இது வந்து என்னோடது. ஸோ இன்றைக்கி எம்டிஎம் வந்து எனக்கு வந்து 15 ரூபா, காலைல 20 ரூபா வந்துச்சு. நான் எல்லாம் பொசிஷன்லாம் புக் பண்ணிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணி, ஸோ நான் வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஃபுட்டு மேலேயும் பிஎல்ஸ் தான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து பிஎல்ஸ் தான் வச்சுருக்கிறேன். இதை பை பண்ணி ஓகேவா, 2380 பை பண்ணி இதை செல் பண்ணி இதையும் செல் பண்ணியிருக்கேன். எல்லா இடரா வச்சுருக்கிறேன். இது ஸ்லைட்டாக லாஸ்ட்டில் இருக்குது. பட் அதான் அகைன் இப்போ ஸ்ட்ரக்சர் படி தான் நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன்றதுனால ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொசிஷன் ரைட் ஆகும், அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண புரியுமான்னு தெரியல, நான் எக்ஸ்ட்ராடினரியாக பயங்கரமாக பொசிஷன் இருக்கும், எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ ஒரு சி மட்டும் இருக்கும். சி பார்த்தீங்கன்னா அதே செல் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இதுலேயும் செல் இருக்குது, இதுலேயும் செல் இருக்குது. ஸோ இது வந்து ரேஷியோவாக இருக்குது, 1:3 ரேஷியோவாக இருக்குது. இது வந்து காலையில் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் செல் மட்டும் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து மேலே போனதுனால ஸ்லைட்டாக ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் இந்த லெக்கும் இந்த லெக்கும் அது வந்து அயன் கண்ட்ரா இருக்கும். அதான் இதை ரொம்ப குழப்பிக்காதீங்க, உங்களுக்கு புரியாது. ஏன்னா அது என்னோட பொசிஷன்றதுனால நான் உங்களுக்கு எப்பவுமே இந்த பொசிஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க. இதில் இருக்க பொசிஷன் மட்டும் பொறுமையாக ட்ராக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை தான் இப்போ இதில் வந்து என்னோட 21st ஒரு பொசிஷன் சொன்னேன். 21st கால் ரேஷியோ சொன்னீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு லாட் வாங்கி இதில் ஒரு லாட்டு, இதில் ஒரு லாட்டு செல்லாக இருக்குது, அதுக்கு ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்குது. அதுதான் பே ஆஃபாக காமிச்சேன். அதே மாதிரி 28th பார்த்தீங்கன்னாலும் அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். 28th பார்த்தீங்கன்னாலும் 23 கால் வாங்கியிருக்கேன். ஸோ 3 லாட்டு, அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 7 லாட்டு 8 லாட்டை வந்து 24 செல் பண்ணியிருக்கேன், ரேஷியோவாக செல் பண்ணியிருக்கேன். இதுவும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 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 கால் செல் பண்ணியிருக்கேன். இந்த காலுக்கு வந்து ரேஷியோவாக ஸ்ப்ரெட்டாகவே இது இருக்குது ஓகேவா. அது இல்லாமல் அதுக்கப்புறம் இப்போ இந்த புட் வந்து கேலண்டராக செல் பண்ணியிருக்கேன். 9-10 குவான்டிட்டி செல் பண்ணது வந்து இதில் வந்து மேலே வந்து பை இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு பே ஆஃபாக காமிச்சேன். ஸோ இப்போ இதில் பை இருக்குது, இந்த பையை பேஸ் பண்ணி டபுள் த குவான்டிட்டி வந்து ஏப்ரலில் வந்து பெரும் புட்டாக செல் பண்ணியிருக்கு. ஸோ கமிங் பேக் டு பொசிஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ நாளைக்கு லீவ் இருக்குன்றதுனால நான் பெருசாக எந்த அக்ரெசிவ் பொசிஷனும் பெருசாக பில் பண்ணிக்கல, இருக்கிற பொசிஷன் மட்டும் அப்படியே ரன் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்போ நீங்கள் எப்படி பண்ணீங்கன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ஆமாம், கமிங் பேக் டு ஆல் தான். இப்போ என் சைட்லேருந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மியூட்டில் இருப்பீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் செஷன் நான் வைண்ட் அப் பண்ணிட்டேன். முத்துக்குமார் சார். சொல்லுங்க முத்துக்குமார் சார். நம்ம யூஸ்வலாக இப்போ 15 மினிட்ஸில் அதில் லோவர் லோ பிரேக் பண்ணும்போது, அதாவது நியர் டு அரௌண்ட் 12:30 1 மணிக்கிட்ட உள்ள லோ பிரேக் பண்ணுறப்போ தான் பொசிஷன் எடுக்கிறது பெஸ்ட்டா, இல்லை நம்ம லாஸ்ட் 5 மினிட்ஸில் உள்ள பொசிஷன், நான் ஆக்சுவலி பொசிஷன் எடுத்துட்டேன் ஆஸ் பர் திஸ் கண்ட்ரோல்டு செல்லிங், கண்ட்ரோல் பை. ஏன்னா ஒன்னாத்துட்டீங்கன்னா அது கூடயே வந்து ரைட் பண்ணி போகிறது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சராக பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது ஸ்ட்ரக்சராக உடஞ்சிருக்கா கரெக்டாக? ஆமாம் சார். சரியா, அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் இப்போ இந்த இடத்துல வரும்போது இங்கே வந்து பொசிஷன் ஆட் ஆன் தான் பண்ணுன்றதுனால நான் பொறுமையாக ஆட் ஆன் பண்ணினேன். இருந்தாலும் அதான் எனக்கு 3 மினிட்ஸில் வந்து எனக்கு பை காமிச்சதுனால ஸ்லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இதை பேஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இங்கே வந்து புட்டு செல் பண்ணியிருக்கேன் பாருங்க, அது வந்து 23,400 இதுக்கு கீழே தான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லோ உடைச்சதுன்னா அந்த புட்டை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த லோ உடைச்சதுனாலே நான் அந்த கால்ஸ் வந்து செல் பண்ணது மட்டும் ரைட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு அந்த சேனலில் போட்டல, இந்த ப்ரீமியம் சேனலில் கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணது வந்து இந்த புட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பேஸ்ட் ஆன் அந்த 3 மினிட் சிக்னல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும்ல, அதை பேஸ் பண்ணி தான். இப்போ நாளைக்கு இந்த லோ மட்டும் உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே இந்த பொசிஷன் வந்து கட் பண்ணுறோம். நான் லாங்கு பெருசாக வச்சில்ல, ஆமாம் லாங்கு பெருசாக வச்சில்ல, இந்த இந்த பியரிஷ்னஸ்க்கு இந்த லாங்கை வந்து நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.
ஓகே. மேபி 2 கொஞ்சம் சஜஸ்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. மேபி வேணா இதுல என்ன சொல்லலாம்னா இதுல வந்து ஒரு 40% வந்து பீரிஷ்னஸ் வச்சிருக்கேன்னா இதுல ஒரு 20% வந்து இந்த பொசிஷன் எடுத்து புலிஷா வச்சிருக்கேன் அவ்வளவுதான். பட் ஆனா ஓவராலா பீரிஷா தான் பொசிஷன் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட் சார். அண்டர்ஸ்டுட் நீங்க சார். ஏதோ ஒரு சிஸ்டமா போறீங்க, சிஸ்டம் டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணீங்க அதான் பெட்டர். ஏன்னா அது நீங்க உங்களுக்கு இது கீழே வந்தாலும் உங்களுக்கு ரிஸ்க் மினிமமா தான் இருக்கும். இப்போ ஆ நேற்று ஓகே நீங்க சார். காலையில அண்டர்ஸ்டுட். பீரிஷன் எடுத்திருப்பீங்க, மேலே போனாலும் உங்களுக்கு ஃபிக்ஸாக தான் இருக்கும். ஆனால் சிக்னல் ஆமா மாறிடுச்சுன்னா சார். நீங்க எடுத்துருவீங்க அவ்வளவுதான். அதனால அதை ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அது மல்டிபிள் கேபிட்டல் இருக்குது, நீங்க மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண போறீங்கன்னா அப்போ பொறுமையாக யோசிக்கலாம். ஏன்னா இப்போ ஓகே. இந்த இடத்துல சிங்கிள் வந்து நிறைய போகிறப்போ ஆமா இஷ்யூஸ் இல்லாது. ஆமா நிறைய டைம்ல என்ன வரும்னா இப்படி பிரேக் அவுட் ஆகும், இவ்வளவு தூரம் உள்ள வராது. ஓகேவா? இங்கேயே ஓகே. இங்கேயே இங்கேயே திரும்பிடும். நீங்க வந்து இது வரைக்கும் வெயிட் பண்றதா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கிடைக்காது. நான் வந்து ஆட் ஆன் பண்றது தான் ஆட் ஆன் பண்ணுவேன். எப்பவுமே ஸ்ட்ராட்டஜி எடுத்துருவேன். இங்கெல்லாம் கிடைக்கும் போது தான் என்கிட்ட கேபிள் நிறைய இருந்தாலும் இன்னும் 2-3% நான் எங்க குரூப்ல கூட பாத்தீங்கன்னா தெரியும். நான் 750 வரும்போது ஆட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் அவருக்கு. சார் தான். அதுல இருந்து இந்த ஏன்னா இது இது ரீசன் சொன்னா யூசுவலா அந்த ரிவர்ஸ் இந்த ஆகுற கேப் போது இல்ல இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸும் கேப் எடுக்கும். இந்த கேப்ல எடுத்துப்போம். அப்புறம் இல்லைன்னா இப்போ இங்க எடுக்கணும். அது ஆக்சுவலா 3 மினிட்ஸ்ல பை வந்ததுனால நான் இங்க எடுக்கல. அதுவும் நாளைக்கு கேப் இருக்கிறதுனால நான் அடிஷனலா இன்னும் ஆட் பண்ணல. இல்லைன்னா நான் விட்டு இது வரைக்கும் ஆட் பண்ணுவேன். புரியுது சார். ஓகே சார். ரெண்டா பார்த்து பண்ணும்போது நான் ஆக்சுவலா ஹெவி பீரிஸ் தான் வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துலயே வந்து நான் வேரியஸ் பொசிஷன் தான் வச்சிருந்தேன் 2-3 நாளா. ம். இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கேன் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால நீங்க அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணீங்க. சிக்னல் டு சிக்னல் பண்ணீங்கன்னா ரிஸ்க் டிஃபைண்டாவே பண்ணீங்க அவ்வளவுதான். அது கண்ட்ரோல் டு பை கண்ட்ரோல் செல்லிங் பண்ணீங்கனாலே எந்த பிரச்சனையும் வராது. மேபி ஒரு சிக்னல் 2 சிக்னல் மிஸ் ஆச்சுனாலும் இப்போ நான் லாஸ்ட் சிக்னல் வந்து ஞாபகம் இருக்கா, கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட்ல தான் அது புக் ஆயிருக்கும். ஆமா சார். அதோட இப்போ மேபி நான் மிஞ்சி போனால் ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. அடுத்து ஏதாவது பெரிய சிக்னல் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுறோம். அதனால சிக்னல் 2 போறீங்கன்னா அது சுத்தமாகவே ஃபாலோ பண்ணீங்க. ஷூர் சார். ஓகே சார். இப்போ 3 மினிட்ஸ் ம் 3 மினிட்ஸ்ல சிக்னல் காலையில செல் சிக்னல் வந்துட்டு திரும்பி பை சிக்னல் வந்துருச்சு. சோ நம்ம பொசிஷன் எடுத்திருந்தா கட் பண்ணணுமா இல்ல அட்ஜஸ்ட் பண்ணணுமாங்க சார்? இல்லை அதான் நீங்கள் கண்ட்ரோல் டு பையிங் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ணிடணும். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஏன்னா இப்போ நான் ஜென்ரலாக எடுக்கும்போது நான் இப்படி எடுப்பேன். ஓகேவா? இப்படி எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். இப்போ மேவே எடுத்துப்போமே. மே வேணாம் 28 எடுத்துப்போம். 28ல் வந்து நான் இந்த புட்டை வந்து இந்த பொசிஷன் எடுத்தேன். காலையில் வந்து எடுத்தேன். சரியா? 376 பை பண்ணி இது வந்து 2 லாட் தான் எடுத்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ எனக்கு பை வச்சோடனே நான் இதை 4 நாளாக மாற்றிட்டேன். அப்போனா என்ன ஆகும்னா எனக்கு பே ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட்டு இப்படி இருக்கும். நைட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரெட் எடுப்பேன். இப்படி இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் நினச்சிங்கன்னா கொஞ்சம் சைடாக வந்துட்டேன். இப்போ இது ஒரு ரிஸ்க் இருக்கும்ல. இந்த ரிஸ்க்கை நான் நெகோஷியேட் பண்ணணும் என்ன பண்ணுவேன், இப்போ அதில் பை வந்துச்சுல, பை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இங்கேயே வந்து இன்னும் 2 லாட் செல் பண்ணிப்பேன். அது இப்படி ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துட்டு கூட நான் வச்சுருவேன். அந்த கொஸ்டின் காட்டுறேன் பாருங்க. ட்ராக்கிங்காக வச்சிங்கன்னா தான் அது புரியும். இப்போ அந்த கொஸ்டின் வந்து நான் வச்சிருக்க பொசிஷன்லாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது 2 லாட்டாக எடுத்தேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ட்ரோல்டு பையிங்க. காலையில் மேல் லேடர் ஒன்று எடுத்தேன். என்ன ஒருக்கா குரூப்லேயே போட்டேன். ஆமாங்க சார். அது பாருங்க எனக்கு வந்து வியூவே ஃபெயில் ஆனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் எடுக்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல்டு பைன்னு சொன்னேன். நான் எடுக்கும்போது லேடராக எடுத்தேன். நான் அதில் போடும்போது குரூப்பில் போடும்போதுமே லேடராக போட்டேன். லேடராக போட பர்பஸ் வந்து லேடர் போடலன்னா இந்த 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 ப்ராஃபிட் எனக்கு வராது. ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகேவா? அப்போ அதனால நான் வந்து 15 மினிட்ஸ்ன்றதுனால இது லாங் டைம்ன்றதுனால இதே வச்சுப்பேன். இந்த பொசிஷன் எந்த கையும் வைக்கல. அதே இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பேரிஷ் வந்து கண்ட்ரோல்டு பையிங்கே எடுத்துப்போம். கண்ட்ரோல்டு பையிங் நான் ஃபஸ்ட் எடுக்கும்போது 1:2 தான் எடுத்தேன். இதான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி எடுத்தேன். 2 லாட் வந்து 114 தான் வச்சிருந்தேன். இப்படி தான் வச்சிருந்தேன். ஓகேவா? இப்படி தான் வச்சிருந்தேன். எப்போ வந்து எனக்கு 3 மினிட்ஸ் சிக்னல் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சோ அப்போ என்ன பண்ணிட்டேன், இதை வந்து இன்னும் 2 லாட் சேர்த்து செல் பண்ணிட்டேன். இப்போ ஆனால் அதுக்கு எனக்கு கேபிள் உங்களுக்கு தேவைப்படும். இதோட ஆவரேஜ் வந்து எனக்கு 105 வந்துச்சு. ஸோ இப்போ இப்படி வச்சிட்டேன் பொசிஷன். இப்போ மேலே போச்சுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் ஒரு. ஓகே. இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு சார் கேபிட்டல் டோட்டலா தேவைப்பட்டுச்சு? இதோ பாருங்க. 19 இல்ல 2.6 அதான் 3 lakhs இருந்ததுன்னா இது பண்ணலாம். அப்படின்னா நீங்க எடுக்கும்போது 1 லாட் மட்டும் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 lakhs எடுத்து. ஓகே ஓகே. நம்ம அது பார்ப்போம். நாளைக்கு நம்ம ஃப்ரீயா இருந்தோம்னா நம்ம ஒண்ணா பேசுவோம். அந்த குரூப்ல அந்த டிஸ்கஷன்லாம் எப்படி பண்றது, அட்ஜஸ்ட்மென்ட்லாம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகேங்க சார். சார். நான் அந்த குரூப்லயே போறேன். தேங்க் யூ சார். குரூப்லயே போறேன். ஓகே ஓகேங்க சார். நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்றது மெம்பர்ஷிப் குரூப்லயே போறேன். இல்லையா நான் போட்டிருந்தேன்ல, நான் என்ன மாத்திருக்கேன். அட்ஜஸ்ட்மென்ட்ல தான் சார் கொஞ்சம் டவுட் வருது. எனக்குமே அதே டவுட் தான் சார். இல்ல அதான் ஃபர்ஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்களால நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்களே. ஆமாங்க சார். என்ன போட்டுருக்கீங்க, பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுல ஃபர்ஸ்ட் அந்த சிக்னல் ஃபாலோ பண்ணீங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் இருக்குதுன்னா அப்புறம் நான் சொன்னேன்ல, நான் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் செல்லிங்க காலையில அதுக்கப்புறம் இப்படி மாத்தினேன்லாம் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு குரூப்ல. ஓகே ஓகே.
ஒன்று அதான் நீங்கள் கேபிட்டல் இருந்துச்சுன்னா இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்க 2 lakhs இருந்துச்சுன்னா 1 lakh மட்டும் எடுங்க 1 lakh ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். நான் கேபிட்டல் இருக்கு, நான் அதனால அது மாதிரி பண்ணுறேன். நீங்கள் என்ன அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்கஸ் பண்ணீங்களா அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு க்ளீனாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல் வரட்டும், அது எப்போ செல் வருதோ அப்போ மட்டும் பண்ணுங்க. நீங்கள் சார் எனக்கு இப்போ ஒரு சினாரியோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். இது ஒரு சினாரியோக்கு மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னு சொல்லுங்க சார் கொஞ்சம். இல்லை அதான் நாளைக்கு பேசலாம்னு சொன்னேன் அப்புறம். ஓகே சார், நாளைக்கு பேசலாம் சார். சரி சரி. வேற ஏதாவது டவுட் இருக்கா? அந்த குரூப்லேயும் நான் போடுறேன் ப்ரோ. நாளைக்கு லிங்க் அனுப்புகிறேன் நம்ம செஷனுக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் செஷன் வச்சுக்கலாம்? சொல்கிறேன் ப்ரோ, அதான் போடுறேன்னு சொல்கிறேன். நான் நைட்டு போடுறேன். நான் நாளைக்கு என்ன டைம் பார்த்துட்டு என்ன அவைலபிள் பார்த்து போடுறேன். நாளைக்கு ஈவினிங் இருந்துன்னா பெட்டராக இருக்கும் சார். இல்லை தெரில இருக்குப்பா, நான் நைட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன வேலை இருக்குன்னு பார்த்துட்டு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. சரி, அகைன் கம்மிங் பேக் டு வேறு ஏதாவது புரியுதா? இருக்கா? சரி, வேறு ஏதாவது புரியுதா கேளுங்க, இல்லைன்னா அடுத்த 2 minutes வந்து செஷன் கட் ஆஃப். சரி, ஓகே கேஸ், சரி பார்ப்போம். நம்ம வெனஸ்டே மீட் பண்ணுவோம் காலையில் இதில் மார்னிங் வந்து பார்ப்போம். சரி, ஓகே ஓகே நாளைக்கு. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.